என்னோட முருங்க மரத்த பார்த்தா, "என்னம்மா இப்படி பண்றீயேம்மா?" அப்படின்ற மாரி தான் கேட்க தோணுது. ஏன்னா, அவ்ளோ முருங்கக்கா பாருங்களேன். மரத்துல வந்து கீரையே இல்ல. ஃபுல்லா வந்து இந்த டைம் வந்து முருங்க பிஞ்சா வந்து விட்டு வச்சிருக்கு. நல்லா அது வந்து கொஞ்சம் பெருசு, சின்னது அப்படின்ற மாரிலாம் இல்ல. ஒரே டைமா வந்து பறிச்சா, எல்லாம் ஒரே டைமா பறிக்கிற மாரி தான் முருங்கக்கா வந்து காய்ச்சிருக்கு இந்த டைம். என்னன்னே தெரியல. இவ்ளோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காய் காய்க்கவே காய்க்காது. இந்த டைம் தான் அவ்ளோ காய் வந்து காய்ச்சிருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்குன்னு தெரியல. ஏன்னா, ஒரே டைமா எல்லாம் பறிக்கிற மாரி இருக்கா. நானும் வந்து இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் குடுத்துட்டேன். கடைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் வந்து பறிச்சு குடுத்து அனுப்பிட்டேன். ஒரு 60 காய், ஒரு 70 காய். அப்பயும் பார்த்தீங்கன்னா, இன்னமும் காய் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. சரி இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து பறிச்சு குடுத்து அனுப்பலாம் அப்படின்றதுக்காக பறிச்சுட்டு இருக்கேன். நான் என்னவோ இந்த முருங்க மரத்த வந்து வாரத்துல 2 நாள் கீரை சமைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வச்சிருந்தேன். ஆனா இந்த மரம் என்னவோ பார்த்தீங்கன்னா, கீரை அதிகமா இருக்க மாட்டேங்குது. இந்த பூ, பிஞ்சு அந்த மாரி தான் வந்து வச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, மரத்துல ஒரே ஒரு கீரை கூட பார்த்தீங்கன்னா, அதிகமா இல்லவே இல்ல. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, முருங்க காயா தான் இருக்கு. காய் வந்து பார்த்தீங்கன்னா, கிளையே ஒடிஞ்சிரும் போல இருக்கு. அதனால நான் முட்டு குடுத்து வச்சிருக்கேன். அந்த மாரி காய் இருக்கு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் பறிச்சு குடுத்து காலி பண்ணலான்னு கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சு குடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, காய் இருந்துகிட்டே தான் இருக்கு. நானும் வந்து முருங்கைக்காயில என்னடா ரெசிபிலாம் நெறைய பண்ணலாம் அப்படின்ற மாரி யோசிச்சு வச்சிருக்கேன். முருங்கை பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முருங்கை தொக்கு இந்த மாரிலாம் பார்த்து வச்சிருக்கேன். அந்த மாரி செஞ்சு தான் வந்து காலி பண்ணலாம் அப்படின்ற மாரி. ஏன்னா தெரிஞ்சவங்கள அடுத்த டைம்லாம் இவ்ளோ காய் வந்து காய்க்குமா என்னன்னு தெரியல. சரி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பறிச்சு குடுக்கலாம் அப்படின்றதுக்காக டெய்லி முருங்கக்காய் பறிக்கிற வேலையா தான் இருக்கு எனக்கு. நாம சின்ன வயசா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஏதாவது பூசணிக்காய், வாழைக்காய் இந்த மாரி முருங்கைக்காலாம் தெருவுல போய் வித்துட்டு வான்னு சொன்னா, நம்மலாம் அந்த வயசுல எதுவுமே தெரியாது. நாமளும் போயிட்டு ரூ. 2 குடுப்பாங்க, ரூ. 1 குடுப்பாங்கன்னு தல நெறைய சுத்தி சுத்தி வித்துட்டு வந்துருவோம். காசு என்ன குடுப்பாங்கன்ட்டு. இப்ப இருக்கிற பசங்க போயிட்டு வான்னு சொன்னாலும், அதெல்லாம் நமக்கு செட் ஆவாது. என்கிட்ட சொல்லவே சொல்லாத அப்படின்னிறாங்க.